கோடை விடுமுறை முடிந்து இன்று முதல் பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் பள்ளிகளில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருந்து எமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். களத்தில் மாணவர்கள் எந்த அளவுக்கு உற்சாகத்துடன் காணப்படுகின்றனர்? பள்ளி திறப்பை ஒட்டி அங்கிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூறக்கூடிய கருத்து என்னவாக இருக்கிறது? வணக்கம். கோடை விடுமுறை முடிந்து தற்பொழுது பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் இந்த கோடை விடுமுறை என்பது தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டு தற்பொழுது பள்ளி தொடங்கப்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் தங்களுடைய உற்சாகமாக அவர்கள் கோடை விடுமுறையை கழித்து அவர்கள் பள்ளிக்கு வரக்கூடிய அந்த சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கோடை விடுமுறையை அவர்கள் கழித்துவிட்டு சுற்றுலா தலங்கள், பல்வேறு சொந்தக்காரர்கள், உறவினர்கள் என அனைவர் வீடுக்கும் சென்றுவிட்டு தற்பொழுது ஜூன் 2ஆம் தேதி அவர்கள் இந்த பள்ளி திறப்பை முன்னிட்டு பள்ளிகளுக்கு வந்திருக்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த பள்ளி என்பது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மகளிர் மேல்நிலை பள்ளி. நம்முடைய ஒளிப்பதிவாளர் பிருத்திவிராஜ் அவர்கள் அதனுடைய நேரடி காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே அவர்கள் உற்சாகமாக இந்த பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள். தற்பொழுதுதான் அதற்கான முதற்கட்டமாக அந்த பிரேயர் என சொல்லக்கூடிய பள்ளியின் முதல் வகுப்பு என்பதால் அந்த பிரேயர் என்பது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளிகளை பொறுத்த வரைக்குமே ஒரு வாரத்திற்கு முன்பாகவே ஏற்கனவே முதன்மை கல்வி அலுவலர் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். மாணவர்கள் வருகைக்கு ஏற்ப மாணவர்கள் வகுப்பறைகள் முழுமையாக தூய்மை செய்யப்பட்டிருக்க வேண்டும், பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும், பள்ளி வளாகங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த பள்ளி தூய்மை செய்யப்பட்டு தற்பொழுது மாணவர்களுக்கு வருகைக்கு ஏற்ப வகுப்பறைகளும் தூய்மை செய்யப்பட்டு அவர்களுக்கு அந்த வகுப்பறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மழலை பள்ளியும் இங்கு இருக்கிறது. அவர்களுக்கு ஆசிரியர்கள் இனிப்புகள் வழங்கி பூங்கொத்து கொடுத்தும் சந்தனம் திலகமிட்டும் அவர்களை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் மழலைகளுக்கு காலை உணவு திட்டம் என்பது இங்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு காலை உணவாக பொங்கல் மற்றும் எல்லாம் கொடுக்கப்பட்டு மாணவர்களை உற்சாகமாக ஆசிரியர்கள் வரவேற்றார்கள். அதே நேரத்தில் சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்குமே பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். இந்த பள்ளி மேம்பாடு என்பது அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்ததன் அடிப்படையில் 16,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் புதிதாக சேர்ந்திருக்கிறார்கள். இது கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது அதிகம் என கூறப்படுகிறது. பள்ளிக்கு வரக்கூடிய, அதாவது அரசு பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. இதற்கு தமிழக அரசு எடுத்த முன்னெடுப்பு தான் காரணம் என கூறப்படுகிறது. கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.